அருமையான வாழைப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் இப்படி அதிகமான வாழைப்பழம் இருக்கும்போது ஒரு 4-5 வாழைப்பழம் ரொம்ப பழுத்து வீணாயிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப பழுத்துட்டா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வாழைப்பழத்தை ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து கட் பண்ணி 4 பழம் எடுத்துக்கலாம். இந்த 4 பழத்தை மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நைஸான விழுதாக அரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் திக்னஸ்க்காக. இதை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே மாதிரி திருப்பி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழத்தை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை கேரமலைஸ் ஆகிற மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். அல்வாவுக்கு நல்ல கலர் வேணும்னா இந்த மாதிரி சர்க்கரையை கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மிதமான தீயில. அப்போ சர்க்கரையோட கலர் மாறும், நல்ல ப்ரௌன் கலர் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக சிரப் மாதிரி வரும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஆகும். நான் லைட் ப்ரௌன் கலராக இருக்கும்போதே 1/2 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு நல்ல ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை பொறுமையாக பார்த்து சேர்க்கணும், மேலே தெரிக்காமல். இப்போ நல்லா சர்க்கரை திக்காக இருக்கிறத நல்லா கரைச்சி விட்டுக்கணும். சர்க்கரை பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலராக இருக்குது. இதை நல்லா கரைச்சிட்டு இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். சர்க்கரையை கரைச்சி வச்சுட்டு வேறு ஒரு பானலி அடுப்பில் வச்சு நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரியை வறுத்துட்டு அந்த நெய்யிலேயே பானலியில் அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழ விழுதை சேர்த்துக்கலாம். வாழைப்பழ பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கைவிடாமல் கலந்து விடணும். இந்த வாழைப்பழத்தோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா ஸ்மெல் மாதிரி திக்காகணும். அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சி வாழைப்பழ பேஸ்ட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். தீ அதிகமாக வைக்காமல் மிதமான தீயிலேயே நல்லா கலந்து விடணும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகை சேர்த்துக்கணும். பாகுப்பதம் தேவையில்லை. நல்லா சர்க்கரையை ப்ரௌன் கலர் ஆகும். தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த பாகையும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து விடணும். இதில் கலக்கிறது தான் நிறைய நேரம் எடுக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரலாம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். வாழைப்பழ ஹல்வா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி ஹல்வா பதத்துக்கு கெட்டிப்படணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் உள்ளே இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற 3-4 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிட்டே வரணும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். வாழைப்பழம் ரொம்ப பழுத்துட்டா கொஞ்சம் கருப்பு நிறம் ஆகிடும். அதனால் யாரும் சாப்பிட்றதுக்கு வேண்டாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம் வச்சு இந்த மாதிரி அல்வாவோ இல்லைன்னா அப்பமோ கேக்கு கூட செய்யலாம், பனானா கேக்கு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம். முழுசாகவும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி முந்திரியை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கலாம். அல்வா நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யும்போது. ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம ஸ்கொயர் சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸும் லஞ்ச் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஸ்கொயர் சேனலை இதுவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி பாருங்கள். அல்வா இந்த அளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள். ஸ்பூனில் கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து ஆற வச்சு பரிமாறலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொட்டி ஆற வச்சுட்டு கட் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் கொட்டி நெய் தடவின பாத்திரத்தில் கொட்டி ஒரு ஸ்பூனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆற வைக்கலாம்.
நல்லா ஆறினதுக்கப்புறமா அல்வாவை துண்டுகளாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். கேக் டின்னில் பட்டர் பேப்பரில் நெய் தடவி கொட்டி ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். அல்வாவை இந்த ஸ்டேஜில் கட் பண்ணோம்னா சாஃப்டாக வாயில் கரையிற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா சூவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வானிலையில் நல்லா கலந்து விட்டோம்னா இன்னும் நல்லா கெட்டியான அல்வாவாக கிடைக்கும். உங்கள் விருப்பம் போல் சாஃப்டான அல்வாவோ இல்லை கெட்டியாகவோ நல்லா கலந்து விட்டு கொட்டி ஆற வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நட்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ அருமையான வாழைப்பழ அல்வா ரெடி. ரொம்ப பழுத்துருச்சுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிடலாம். சாஃப்டான அல்வாவாக இருந்தால் ஒரு 4 நாள் கழிச்சு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்டாக சீவியாக செஞ்சோம்னா 1 மாதம் வரையிலுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் அந்த மாதிரி அல்வா செஞ்சு பார்த்துட்டு வாழைப்பழ அல்வா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம விவி ஸ்கொயர் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.